மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வினோத் பி செல்வம் சௌகார்பேட்டை பகுதியில் வாக்கு சேகரித்து வருகிறார். கள விவரங்களை மூடிய செய்தியாளர் சுப்பராமன் வழங்கலாம். கேட்கலாம் சுப்பராமன், முழு விவரங்கள். வணக்கம் சாம். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலானது வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தின் நாடாளுமன்ற தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் மற்றும் தலைவர்கள் தனது தேர்தல் பரப்புரையை மிக தீவிரமாக மேற்கொண்டுள்ளனர். அந்த வகையில் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் வினோத் பி செல்வம் அவர்கள் இன்று தனது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி வினோத் பி செல்வம் அவர்கள் இன்று சவுகார்பேட்டை பகுதியில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் அவருக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மேலதாளங்கள் முழங்க சிறப்பான வரவேற்பானதை கொடுத்தார்கள். பின்னர் அவர் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடையே தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். கூட்டணி கட்சியுடன் சென்ற வினோத் பி செல்வம் அவர்கள் தாமரை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்றும், இந்த துறைமுகம் தொகுதியில் அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் அதை சரி செய்து கொடுப்பேன் என்றும் வாக்குறுதிகள் கொடுத்து தாமரை சின்னத்துக்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுப்பராமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.